வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை, சோபக்கிருது வருடம் தை மாதம். தை மாதத்தில் இது 6ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை, திதி வளர்பிறை, தசமி, யோகம் அமிர்த யோகம். கன்னி ராசிக்காரர்களுக்கு மதியம் 12:33 வரை சந்திராஷ்டமம். அதன் பிறகு துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று மதியம் 12:33 பிறகு துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய விசேஷம், இன்று கிருத்திகை விரதம். மாதம் வரக்கூடிய கிருத்திகை விரதம் போலவே இன்றைக்கும் கிருத்திகை விரதம். அதில் ஒரு விசேஷம் என்னன்னா, தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை, தை கிருத்திகை, அதற்கு அதிக முக்கியத்துவம். ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்று தை கிருத்திகை. நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் சுப முகூர்த்த நாள், ஏகாதசி விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை நல்ல நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை, மாலை 5 மணி முதல் 7 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சந்திரன் குரு, கன்னியில் கேது, தனுசில் செவ்வாய் புதன் சுக்கிரன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மதியம் 12:33 அளவில் சந்திர பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். இன்று தை கிருத்திகை. பொதுவாக இந்த உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படிங்கிற 2 அயனங்கள். அதில் தட்சிணாயனத்தில் வரக்கூடிய கிருத்திகை ஆடி கிருத்திகை, உத்தராயணத்தில் வரக்கூடிய கிருத்திகை தை கிருத்திகை. இது ரொம்ப ரெண்டுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நட்சத்திரங்களில் அடிப்படையாக வைத்து விரத நாட்கள் வரும். அதில் திருவோண விரதம் அப்படிம்பாங்க, கிருத்திகை விரதம் அப்படிம்பாங்க. இந்த நாட்களில் விரதம் இருந்து முருகனை வழிபடுவது நல்ல ஒரு பலனை தரும். முருகன் வழிபாட்டில் மிகவும் முக்கியமான தினங்கள் கிருத்திகை விரதம், ஷஷ்டி விரதம். ஷஷ்டி என்பது திதிகளை வைத்து வருவது, இது நட்சத்திரத்தை வைத்து வருவது. அதில் இந்த தை கிருத்திகை அப்படிங்கிறது நம்ம 12 கிருத்திகையில் 2 கிருத்திகைக்காவது விரதம் இருந்து முருகனை வழிபடுவதுங்கிறது சிறப்பு. முருகன் வழிபாட்டில் அது வழிபடுவதால் என்ன பலன் அப்படிங்கிறது அது ஒரு தனி சப்ஜெக்ட். அது ஒரு நாள் முழுசும் பேசலாம். இருந்தாலும் இன்றைய தினத்திற்கான ஒரு முக்கியத்துவம் கிருத்திகை விரதம். ஒரு கோயிலுக்காவது, நமக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்காவது இன்றைக்கி முருகனை தரிசிப்பது அப்படிங்கிறது விசேஷம். சென்னையில் நிறைய விசேஷமான ஸ்தலங்கள்லாம் இருக்குது. கந்தக்கோட்டம், வடபழனி முருகன், திருப்போரூர் முருகன், சென்னை சுற்றி நிறையா இருக்குது. கபாலீஸ்வரர் கோயில் உள்ளே சிங்காரவேலன் சன்னதி இருக்குது. இந்த மாதிரி நிறைய முருகன் சன்னதிகள்லாம் இருக்குது. தனிப்பட்ட முறையில் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அதில் திருத்தணியில் அதிக விசேஷங்கள் உண்டு. முடிந்தவர்கள் இன்று முருகனை தரிசிப்பது நலம். மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப யோகம் நிறைந்த நாள் இது. ராசிக்குள் சந்திரன் குரு. மதியத்துக்கு மேலே சந்திர பகவான் 2ஆம் இடம் வருகிறார். 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். தனஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி உச்சம் பெறும்போது சுகபோகமான வாழ்க்கை அமையும். இன்றைக்கி அது மாதிரியான ஒரு நாள். தன லாபங்களும் அதிகரிக்கும், குடும்ப உறவுகள் மேம்படும். சிறப்பான நாள் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று முற்பகலில் செலவுகளும் பிற்பகலில் கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கக்கூடிய ஒரு நாள். கொஞ்சம் நேரத்திற்கு சாப்பிடணும். அதிகமாக வேலை சுமை இருக்கக்கூடிய ஒரு நாள். இருந்தபோதும் உங்களுடைய அன்றாட பணிகளில் எந்த தடை தாமதங்களும் இல்லை. இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சுப விஷயங்கள் நிறைய அரங்கேறக்கூடிய ஒரு நேரம்.
மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் சென்று வருவீர்கள். அங்கே சில நட்புகள் கிடைக்கும். அந்த நட்புகள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். ஆதரவு அப்படின்னா என்னென்னா, நட்பு அப்படின்னா சில நட்புகள் ரயில் ஸ்நேகம் மாதிரி வந்த விஷயமே தெரியாமல் போயிடும். சில நட்புகள் கூடயே வருவாங்க. அந்த நட்புகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாள், நன்மையான நாள். கடகராசிக்காரர்களுக்கு யோகம் நிறைந்த நல்ல நாள். சந்திர பகவான் ராசி அதிபதி இன்றைக்கி 10ஆம் இடத்தில் குருவோடு சேர்ந்திருக்கார். காலை பொழுதில் கஜகேசரி யோகம். பிறகு ராசி அதிபதியான சந்திரன் உச்சம் பெறுகிறார் மதியத்திற்கு பிறகு. அதனால் இன்றைக்கி தொழில் மூலம் அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கும். புதிய யுக்திகளை கையாண்டு தொழிலில் ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்வீங்க. போட்டியாளர்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். தொழிலில் ஒரு பெரிய விரிவாக்கம் ஏற்படும். ஒரு சூப்பரான டே அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்குரிய கிரகம் 7ஆம் இடத்தில் அமர்ந்து இருப்பது, 7ஆம் இடத்தில் இருப்பதுங்கிறதே ஒரு யோகம்தான். சூரியன் 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறது ஒரு மட்டும்தான் இங்கே ஒரு சிக்கலான விஷயமே தவிர ஏனைய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு வலுவாக அமர்ந்திருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான அதிர்ஷ்டமான நாள் இது. சிம்மராசிக்காரர்களுக்கு யோகம் நிறைந்த நாள். 2-11 கூடிய கிரகம் 5ஆம் இடத்தில் குருவால் பார்க்கப்படும் கூடிய ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாள். முற்பகலில் ஒரு சுமூகமான ஒரு நாளாகவும் பிற்பகலில் அதிக செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். தேவையில்லாத செலவுகள் வரலாம். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருங்க. உங்களுடைய உடைமைகளையும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் செலவுகள் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சந்திராஷ்டமம் பிறகு யோகமான தினம். சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்று உங்களுக்கு யோகங்களும் பலாபலன்களும் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு நாள். அதனால் இன்றைக்கி முயற்சிகள் எல்லாம் செய்யுங்க. மத்தியானத்துக்கு மேலே செய்யுங்க. எந்த முயற்சி எடுத்தாலும் அதிக அளவில் அது வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே சிரமமின்றி நடக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு முற்பகலில் யோகமான தினம், பிற்பகலில் சந்திராஷ்டமம் உள்ளது. அதனால் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னா இன்றைக்கி 12 மணிக்கு முன்னாடியே முடிச்சிடுறது நல்லது. அதற்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் வந்து அங்கே உச்சம் பெறுகிறார். அதனால் கொஞ்சம் இந்த சந்திர பகவானால் கொஞ்சம் தாக்கங்கள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். தேவையில்லாத விஷயம் அப்போ தான் வந்து நம்ம மனதை வாட்டும். அதிக எச்சரிக்கையும் கவனமும் இருக்கணும். மனதை கட்டுப்பாடாக வச்சுக்கணும். அதற்கு என்னென்னா, நமக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் எதுவாவது செய்யலாம். நான் நிறைய பேருக்கு சொல்கிற சஜஷன் என்ன, அன்றைக்கி டிவியை போட்டு பாருங்கள், ஃபோன் ஆஃப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச சேனலை போட்டு பாருங்கள். இந்த சோஷியல் மீடியா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலே பெரிய அளவில் நீங்கள் தப்பிச்சு கொள்ளலாம். அதனால் கொஞ்சம் கவனமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் பஞ்சமாதிபதியோடு இணைந்து 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு யோகம். பிற்பகலில் 7ஆம் இடம் வந்து உச்சம் பெறுகிறார். அதனால் இன்றைக்கி நாள் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் டே அப்படின்னு தான் சொல்லணும். சமீப காலமாகவே கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிறவி ஜாதகம் வலுவாக இருந்தால் இப்போ 100% அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். குரு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் இது யோகமான நேரம், பலமான நேரம், நலமான நேரம். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மத்தியம பலன் தான். இன்றைக்கி கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அஷ்டமாதிபதி இன்றைக்கி மதியத்திற்கு பிறகு உச்சம் பெறப்போகிறார். அதனால் கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படலாம். அதிக எச்சரிக்கையும் கவனமும் தேவை. இடுப்பு கை கால்களில் வலி வந்து நீங்கும். சிலருக்கு 2 நாட்களுக்கு தொடரலாம். கொஞ்சம் கவனமாக இருப்பது நலம். மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த தை மாதம் ஃபுல்லாகவே உங்கள் ராசிக்குள்ளே தான் இருப்பார். அதனால் உடல் உபாதைகள் ஏற்படலாம். இரத்தம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும். சில பேருக்கு ஹை பிளட் ப்ரெஷர் கூட வரலாம். அதனால் கொஞ்சம் சாந்தமும் சமாதானத்தையும் கடைபிடிக்கணும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும். டீப் மெடிடேஷன்ஸ், யோகாஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனத்தை செலுத்துவது நலம். 7 கூடிய கிரகம் மதியத்திற்கு பிறகு உச்சம் பெறுகிறார். அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஆதாயமும் சாதகமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த நாள்
நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கடன் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நலம். சில நேரங்களில் சில ப்ராசஸ் லோன் ஆகுது, வாங்கிக்கிறீங்களா, லோ இஎம்ஐ, லோ காஸ்ட்டு இஎம்ஐ அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அட்ராக்ஷனாக ஏதாவது விளம்பரம் பார்த்து மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நலம். சிலருக்கு தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடிய எண்ணத்தையும் ஏற்படுத்தும். இந்த மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ், அந்த மாதிரியான பில்லு, இந்த மாதிரியான விஷயங்களை சில பேர் கட்டாமல் விட்டுருவாங்க. அதனால் அதுக்கு ஒரு ஃபைன் போட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டு போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அதனால் தேவையில்லாமல் நம்மளுடைய பணம் விரயமாவதற்கும் வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையும் கவனமும் தேவை. மீனராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான நாள். 5 குடைய கிரகம் 2ஆம் இடத்தில் தனக்காரகனோடு இணையும் போது அது பெரிய யோகத்தை செய்யும். தன லாபங்கள் அதிகரிக்கும். சந்திர பகவான் மதியத்துக்கு பிறகு 3ஆம் இடம் சென்று அங்கு உச்சம் பெறுகிறார். அதனால் இன்றைக்கி வெளியூர் வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும். கடல் தாண்டி போகக்கூடிய யோகமும் சில பேருக்கு ஏற்படும். கடல் வாணிபம் அதெல்லாம் இப்போ நல்லபடியாக நடக்கும். பெரிய அளவில் இன்றைக்கி யோகங்கள் நிறைந்த நாள். சகோதர வழியில் ஆதரவு கிடைக்கும். தம்பி தங்கைகளின் ஆதரவு கிடைக்கும். அவர்களோட ஒரு நட்புறவும் பாசமும் நிறைந்த நாளாக இருக்கும். சண்டை இந்த மாதிரி சில விஷயங்களில் பேசாமல் மனஸ்தாபத்தால் தம்பி தங்கைகள் இருந்தாங்கன்னா இப்போ முற்படுவார். கொஞ்சம் உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு முற்படுவார்கள். அதை நீங்கள் ஏற்றுக்கணும். அது மாதிரியான சம்பவங்கள் ஏற்படும். இந்த நாள் விசேஷமான நற்பலனுக்குரிய நாள்.